எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலா சோர். இன்னைக்கு நம்ம வின் பிரேக்கரோட எபிசோட் 2 த ஹீரோ ஆஃப் மை ட்ரீம்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோவை எங்க கிட்ட ஒரு பாட்டி வந்துட்டு வேலை வாங்கிட்டு இருக்கு. எப்பா கால் வலிப்பா, முட்டி வலிப்பா, என்னை அங்க வைக்க விட்டுடுன்னு. ஆனா இந்த பாட்டிக்கு ஒண்ணுமே ஆகல. இதோட கால் வந்துட்டு நல்லா தான் இருக்கு. நீ வந்துட்டு ஃபியூரின்ல சேர்றவ, எல்லாருக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். நீ இந்த சைட்ல இந்த பொண்ணு எக் சாண்ட்விச் பண்ணி கொடுக்குது. சடனா அங்க வந்துட்டு ஒரு புது கேரக்டர் என்டர் ஆகுது. இதுதான் என்னோட புது ஃபியூரின் யூனிஃபார்ம். எப்படி இருக்கு பாக்க? எப்பா உன்னோட அவுட்ஃபிட்ல டேக் வந்துட்டு தொங்கிட்டு இருக்கு பாரு. ஆமா யார் நீ? உன்னை நான் வந்துட்டு இங்க பார்த்ததே இல்லையே. ஏன் உன் முடியோ கண்ணோ வேற வேற கலர்ல இருக்கு? ஓ நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களா? இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது தம்பி, முடி கொட்டிடும். இந்த புது கேரக்டரோட பேர் பாத்தீங்கன்னா நிரியாமா. இந்த பொண்ணும் வந்துட்டு நம்ம ஹீரோ பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. பார்ப்பா தம்பி, இந்த ஃபியூரின் ஸ்கூல் இருக்குல்ல, இங்க இருக்கிற போஃபியூரின்கோ எல்லாரும் ரொம்ப கொடூரமான பசங்க. வீக்கா இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுவே ரொம்ப கொழுப்பா சுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்களையோ வச்சு செய்வாங்க. ஆனா நீ வந்துட்டு ஏன் ஃபியூரின்ல ஜாயின் பண்ண? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், நான் இந்த ஃபியூரின்லயே டாப் மோஸ்ட் டானா இருக்குவ, அதுக்கு தான் வந்திருக்கேன். பாரு தம்பி, உன்னால முடியாத விஷயத்த நீ எப்பவுமே வாய் திறந்து சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா உன் மண்டல வந்துட்டு நெக்ஸ்ட் முடி இருக்காது, பாத்துக்கோ. சரி நான் வரட்டா. இந்த சைட்ல நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, எப்படி இந்த மாதிரி ஆள்லாம் வந்துட்டு ஃபியூரின்ல ஜாயின் பண்றாங்க? இந்த மாதிரி ஸ்டைலிஷா சுத்திட்டு ஜனங்க தான் எதுனா ஒரு ஃபைட் வந்துச்சுன்னா அங்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நின்னு எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாது அவங்களால. இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு அசிங்கம் எதுவுமே இல்ல. சாக்குரா, உனக்கு வந்துட்டு காஃபி எந்த கலர் இருக்கும் தெரியுமா? இவன் வந்துட்டு ப்ரௌன்னு சொல்ல அவ வந்துட்டு சொல்றா, இல்ல அது வந்துட்டு ரெட்டா இருக்கும், ஆனா கொஞ்சம் காலம் ஆயிட்ட பிறகு அது ஒரு ப்ரௌன் கலர் கொட்டையா ஆயிடுது. இந்த மாதிரி தான் வாழ்க்கையோ. ஒரு விஷயத்த நீ ஒரே மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அதோட நிஜ ரூபத்தை வந்துட்டு காட்டாது. நம்ம வந்துட்டு வாழ்க்கையில ஃப்ரீயா யோசிக்கலாம், ஆனா நம்ம குவிக்கா அசம்ஷன்ஸ் பண்ணிரோம். இப்படித்தான் அதுன்னு நினைச்சுக்கிறோம் நம்மளே. அங்க நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, இந்தாப்பா பிரெட் எடுத்துக்கோ, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணிருக்கோம். இவனுக்கு வந்துட்டு எதுவுமே விளங்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு எனக்கு வந்துட்டு பிரெட் தரீங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு ஃபியூரின்ல இருக்கிற பசங்க, எங்களுக்கு வந்துட்டு எவ்வளவோ ஹெல்ப் பண்றீங்க, ஏதோ எங்களால முடிஞ்சிருந்து நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். எஸ்பெஷலி நேத்து வந்துட்டு நீ ஃபைட் பண்ணல, இது நாங்க செய்யற நன்றி கடன் நினைச்சுக்கோ. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு பசி எடுக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுல இருந்து அட்லீஸ்ட் லஞ்சுக்கு எடுத்துன்னு போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தம்றாங்க. ஆனா அங்க இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்றாங்க. அவங்க கடையில எது வித்துட்டு இருந்தாலோ இந்த மாதிரி பார்சல் போட்டு ஃபியூரின்ல வர பசங்களுக்குலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க கொடுத்து. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு விளங்குது, நம்ம ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டோம் ஜனங்க வந்துட்டு இப்படித்தான் இருக்குவாங்கன்னு. ஆனா இங்க இருக்கிற ஜனங்க அப்படி இல்ல, என்ன வந்துட்டு ரொம்ப நல்லா ட்ரீட் பண்றாங்க. சடனா ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுது, நீ வந்துட்டு ஃபியூரின்ல இருந்து தானே, எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்து சீக்கிரம் வான்னு. பார்த்தா இந்த எல்லோ கலர் முடி வச்சுன்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கோம்ல, அவன் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்கான் வேற ரவுடி கிட்ட இருந்து. இவனை எவ்வளவு அடிச்சாலோ இவன் மறுபடியும் ஏஞ்சி இந்த ரவுடி பசங்க கிட்ட தில்தாரா நிப்பான். ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இல்லைனாலும் டே நீ இன்னைக்கு செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி பையன் அடிக்க வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ பையன் இருக்கிறாங்க. இந்த வாங்கிக்கோன்னு ஒரே அடிதான். இங்க இருக்கிற பையன் கேட்கறான், ஏன் என்ன வந்துட்டு சேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ பையன் சொல்றான், உன்னை நான் சேவ் பண்ணுறதா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, எனக்கு வந்துட்டு வீக்கான ஜனங்க பார்த்தாலே பிடிக்காது. அப்படியே அங்க இருக்கிற ரவுடி வந்து நம்ம ஹீரோவை தாக்க அடுத்த செகண்டே எல்லாரும் விழுந்து கேட்கறாங்க. தெரியும் நீ வந்துட்டு நினைச்சிட்டு இருப்பேன், நான் வந்துட்டு எப்படி ஃபியூரின்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்கேன்னு. மிடில் ஸ்கூல்ல இருக்கும் போது டெய்லி வந்துட்டு என்ன எல்லாரும் புலி பண்ணிட்டு இருப்பாங்க. என்னை வந்துட்டு ரொம்ப குத்துவாங்க. நான் கூட எதுவுமே பேசாத அடி வாங்கிக்குவேன். என்னால எதுவுமே பண்ணதுக்காகல. ஆனா ஒரு நாள் வந்துட்டு என்னை யாரோ வந்து சேவ் பண்ணாங்க. அந்த பையன் கூட வந்துட்டு ஃபியூரின்ல இருந்து தான் வந்தா. அப்போ வரைக்கும் நான் அவங்கள பயத்துல தான் பார்த்தேன். ஆனா அன்னைக்கு மட்டும் தான் நான் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தவங்கள. அன்னைக்கு டிசைட் பண்ணேன் நான் வந்துட்டு அவன மாதிரி இருக்கணும்னு. அதுக்கு தான் நான் ஃபியூரின்ல ஜாயின் பண்ணேன். ஆனா நான் இங்க வந்துட்டு பேர் கூட இந்த மாதிரி அடி வாங்கி இருப்பேன்னு நினைச்சு பார்க்கல. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சேட் ஆனாலும் என்ன சொல்றானா, ஜாஸ்தி அல்வாத, ஆனா நீ சொல்ற மாதிரி ஒன்னும் அவ்வளவு பேடாலாம் இல்ல. இந்த குட்டி வார்த்தை ஹீரோ வாயில இருந்து வருது இந்த பையனுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இந்த பொண்ணு வந்து இந்த பையன் கிட்ட சொல்றது தேங்க்யூன்னு. பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை தான் வந்துட்டு புடிச்சு எடுத்துருப்பாங்க அந்த ரவுடி பசங்க. அதுக்கு தான் வந்துட்டு இந்த பையன் இந்த பொண்ணை சேவ் பண்ணணும்னு நின்று இருப்பா. இந்த வேற பையனும் நம்ம ஹீரோவை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு இருக்கா. இப்போ சரி வாங்க, நீங்க வந்துட்டு ஸ்கூல் தானே போயிட்டு இருக்கீங்க, நானே வந்துட்டு உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். டே என்ன விடுடா, எனக்கு தேவையில்ல, நானே வந்துட்டு தனியா போய்க்கிறேன்னா இந்த வேற பையன் விடவே மாட்டிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஆவலா காத்துட்டு இருக்க ஃபியூரின் ஹை ஸ்கூல் தான் வந்துட்டு காட்டிட்டு இருக்காங்க. பில்டிங்கை சுத்தி வந்துட்டு டிராயிங், கிராஃபிட்டின்னு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. கொடியெல்லாம் பறக்குது இந்த ஸ்கூல்ல. இவங்களுக்கு தனித்தனியா கிளாஸ் வேற வச்சிருக்காங்க. நினைச்சு பாருங்க, ரவுடி பசங்களுக்கே வந்துட்டு ஒரு தனி ஸ்கூல், அதாவது என்ன ரவுடிசம் பண்ணுறதுக்கு. ஆனாலும் இவங்க ஜனங்களை சேவ் பண்ணுறதால நம்மளும் சாதாரணமாக அப்படியே விட்டுடலாம். லிஸ்ட் பார்த்தா தான் தெரியுது இந்த கிளாஸ்ல பல ஃபேமஸான டான்க கூட இருக்கிறாங்க. எப்பா தயவு செஞ்சு அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்திருப்பா. சிரிக்கணும். எப்படி சிரி பார்க்கலாம். இங்க இருக்கிற டான்கோ பாத்தீங்கன்னா இந்த காலனியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுறதுக்கு வெளியில இருந்து யாருன்னா வேற ஆள் வந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹீரோ மாதிரி, அவங்களுக்கு கண்டிப்பா விருப்பம் இருக்காதுல்ல. நம்ம ஹீரோவோ வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கா உள்ள போறதுக்கு. கிளாஸோட டோர் திறந்தா எவ்வளவு கேங்ஸ்டர்ஸ் இங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அங்க ஒரு பையன் ஜன்னல் யூஸ் பண்ணி புல்லப்ஸே பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் கடுப்பா முறிச்சு பாக்குறாங்க. இங்க ஒரு பையன் பேர் வந்துட்டு சோசான். ஒரு கண்ணு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பான். ஓ இந்த கண்ணா, இது வந்துட்டு பழைய சைனீஸ் பேய் இருக்குல்ல
அது வந்துட்டு என் கண்ணுல இருந்து வெளியே வராம பாத்துக்கோ, என்ன பத்தி போதும் உன்னை பத்தி சொல்லு சாக்குரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு எதனா பண்ணுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை அப்ரிஷியேட் பண்ணி, எப்பா நீ தான் வந்துட்டு நேத்து ஃபைட் பண்ணியாமா, செம்மையா ஃபைட் பண்ணியாப்பா. அங்க இருக்கிற ரவுடியோ சொல்றா, ஓ ஆமா எனக்கு இப்ப புரியுது, எங்க பாட்டி கூட வீட்டுல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா நீ வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ பையன் ஓப்பனா வந்துட்டு சொல்றான், நான் வந்துட்டு இங்க டாப் ஸ்பாட், அதாவது இந்த இடத்துக்கு ஒரு டாப் டானா தான் ஆகலான்னு வந்திருக்கேன். இதை கேட்டு அங்க இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு ஃபைட் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கான். இந்த எல்லோ கலர் தலை வச்சுட்டு இருப்பால, அவன் வந்துட்டு சொல்றா, பாஸ் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த பையன் கூட ஃபைட் பண்ணாதீங்க, இந்த ஸ்கூல்லே வந்துட்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச டான்னா இவன் தான், இவன் கிட்ட எல்லாம் நம்ம வச்சுக்கணும்னா ஆல் தான் நம்ம கதை. இவன் பேர் பாத்தீங்கன்னா சுகிஷ்டா. இவன் ஓங்கி குத்துறதுக்கு வரான் நம்ம ஹீரோவை. ஆனா நம்ம ஹீரோ தப்பிச்சு இவன் ஒரு டேபிள தான் வந்துட்டு அடிச்சு வச்சிருக்கான். எப்பாடா கடைசியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி யாரோ ஒருத்தர் ஃபைட் பண்ணதுக்கு வந்திருக்காங்களே. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.